நடிகர் பிரபாஸ், தீபிகா படுகோன், கமலஹாசன் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் அடுத்த படம் கல்கி. கல்கி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு வெளியாகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்துல இருந்து அஃபிஷியலா புது போஸ்டர் தீபிகா படுகோன் கதாபாத்திரத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூன் 27ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு யூடியூப்ல கல்கி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. ரீசெண்டா கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தது. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 14 நாட்கள் கழிச்சு இப்போ அஃபிஷியலா ஓடிடியில் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. படம் அஃபிஷியலா ஜூன் 14ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு அஃபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. லைகா ப்ரொடக்ஷன்ல மலையாள நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் லீடா நடிச்சு அடுத்ததா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகும் படம் லாக்டவுன். லாக்டவுன் படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்ல லைகா ப்ரொடக்ஷன் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் வித்தார்த் நடிப்புல அடுத்த படம் லாந்தர். லாந்தர் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் ஜூன் 21 ரிலீஸ் பண்றதா அஃபிஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு கவுண்டமணி அவர்கள் நடிக்கும் படம் ஒத்த ஓட்டு முத்தையா. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் ஃபன் ஃபில்டு பொலிட்டிக்கல் காமெடி படம். கமிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சு படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய 109வது மூவியோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் நாளைக்கு மார்னிங் 11:07 வெளியிட்டதா அறிவிச்சிருக்காங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய 109வது மூவியோட அப்டேட்ஸ் மார்னிங் 11:07 வெளியாகுது. நடிகர் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி போக்கிரி படம் தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா நடிகர் விஜயோட நடிப்புல கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி நல்ல வசூலாகி இருந்தது. இப்போ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு போக்கிரி படம் ஜூன் 21 ரீரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல. நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல சிவகார்த்திகன் மற்றும் ருக்மணி வசந்தலாம் நடிக்கிறதா அறிவிச்சு அனிருத் மியூசிக்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் புது அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. துப்பாக்கி படத்துல நடிச்ச வித்யுத் ஜாம்வேல் அவர்கள் இந்த படத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அஃபிஷியலா துப்பாக்கி மற்றும் அஞ்சான் போன்ற படங்கள்ல நடிச்ச வித்யுத் ஜாம்வேல் அவர்கள் இப்போ சிவகார்த்திகனோட அடுத்த படத்திலையும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே ஆர் முருகதாஸோட இயக்கத்துல துப்பாக்கி படத்துல நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இப்போ சிவகார்த்திகனோட அடுத்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல இவர் நடிக்கிறதா அபிஷியலா ஆன்போர்ட்னு அறிவிச்சிருக்காங்க.